SBI Life Smart Lifetime Saver Plan நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை லாங் டேர்மில் அச்சீவ் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணுமா? வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் டில் த ஏஜ் of 100 and இதுல 3 premium payment terms choose பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கு, லைக் 10, 12 and 15 years. lump sum maturity benefitடும் இதுல கொடுக்குறாங்க. இது உங்களோட டோட்டல் annualized premium இந்த பாலிசியில நீங்க பே பண்ணது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் guaranteed survival income பார்த்தீங்கன்னா premium payment term endல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடிஷ்னல் நான் guaranteed survival income, அதாவது கேஷ் போனஸ் சப்போஸ் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதுவுமே at the end of 7 policy yearsக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகும். அண்ட் உங்களுடைய சர்வைவல் இன்கம் அக்யூமுலேட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இதுல இருக்கு. அண்ட் 2 ஆப்ஷனல் ரைடர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸுமே இதுல இருக்கு. அண்ட் இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் இன்கம், மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட்னு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் சர்வைவல் இன்கம் 2 விதமா இருக்கு. ஒன்று கேரண்டீட் சர்வைவல் இன்கம், இன்னொன்று நான் கேரண்டீட் சர்வைவல் இன்கம். அது வந்து கேஷ் போனஸ். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த பாலிசியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேயிங் ஃப்ரீக்வன்சி உங்க கன்வீனியன்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டெத் பெனிஃபிட் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் அவைலபிளா இருக்கும், அதாவது டில் த ஏஜ் ஆஃப் 100 இயர்ஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கும். அண்ட் உங்களுடைய சர்வைவல் இன்கம் அக்யூமுலேட் பண்ணவும் எனி டைம் டியூரிங் த பாலிசி டேர்ம் அதை வித்ட்ரா பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இதுல இருக்கு. அண்ட் அஸ் பர் செக்ஷன் 80C கீழே டாக்ஸ் பெனிஃபிட் உண்டு. அண்ட் சரண்டர் வேல்யூட 50% வரைக்கும் மேக்ஸிமமா நீங்க லோன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட்ல கேரண்டீட் அண்ட் நான் கேரண்டீட் காம்பனன்ட்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பென்சஸ்க்குன்னு தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி கிடையாது. அண்ட் இது உங்களோட ஹோல் லைஃப்க்கு ப்ரொடெக்ஷன் ஆஃபர் பண்ணாலுமே லைஃப் கவர் இன்அடிக்குவேட்டாக தான் இருக்கு. உங்களுடைய சர்வைவல் இன்கம், அதாவது கேரண்டீட் பெனிஃபிட் ஒரு எவ்ரி 30 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் ரெடியூஸ் ஆகுது டில் மெச்சூரிட்டி. ஸோ சர்வைவல் இன்கம் இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டடாக இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகணும், பட் இதில் ரிவர்ஸில் ஒர்க் ஆகுது. ஸோ இது எல்லாமே ட்ராபேக்ஸ் தான். இது நம்ம மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா, ஒரு சஸ்டெயினபிளாக இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போறோம். என்னதான் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு வச்சு தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது IRR பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் லேட்டர் ஆன் இந்த ரிட்டர்னை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்னோட ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸும் பண்ண போகிறோம். ஸோ இதை விட இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் இருக்கா அப்படின்றதுக்கு மார்க்கெட்டில் பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 45-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வித் 15-year ப்ரீமியம் பேயிங் டேர்ம். ஆனுவல் ப்ரீமியம் 3 lakhs கட்டுறாங்க. நான் கேரண்டீட் பெனிஃபிட் அட் த எண்ட் ஆஃப் 7th year ஸ்டார்ட் ஆகுது. கேரண்டீட் பெனிஃபிட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் எண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு IRR ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நான் கேரண்டீட் பெனிஃபிட்ன்றது எவ்ரி இயர் டிக்ளேர் பண்ணுற போனஸ் ரேட் பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன மாதிரி வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ண போனால் 2 ஃபியூச்சர் அஸ்யூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்று 4% per annum, இன்னொன்று 8% per annum. இது ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பாலிசி worst கேஸ் சினாரியோவில் எப்படி ஒர்க் ஆகும் லைக் இன் 4% அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அட் 8% per annum காட்டுறதுக்காக. இப்போ இந்த போனஸ் ரேட்ஸ் வந்து போனஸ் அக்ரூயல் பீரியட்ல கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி தான் அஸ்யூம் பண்றோம். ஆனா ஆக்சுவல் போனஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிபெண்ட் ஆகி வேரி ஆகும். ஸோ இப்போ பாலிசி ஹோல்டர் 100 இயர்ஸ் வரைக்கும் சர்வைவ் பண்ணுறாங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்போ பேயபிள். அண்ட் 4% சினாரியோ கீழே IRR பார்த்தீங்கன்னா 3.52%, 8% சினாரியோ கீழே IRR பார்த்தீங்கன்னா 6.36%. இந்த ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை கன்சிடர் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது அட் த எண்ட் ஆஃப் 100 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிஷியல் கிடையாது. என்னதான்
ரெகுலர் இன்கம் கிடைச்சாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் அமௌண்ட்டாக நீங்கள் அஸ்யூம் பண்ணாலுமே இந்த எக்ஸாம்பிளில் அந்த அமௌண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இட் வில் வேரி. ஸோ இது உங்கள் பிளான்ஸ் அஃபெக்ட் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம், இல்லை இன்கன்சிஸ்டன்ட் சர்வைவல் அமௌண்ட் வச்சு பார்த்தாலுமே இட்ஸ் நாட் பெனிஃபிஷியல் ஃபார் அ பாலிசி ஹோல்டர். ஸோ இந்த பாலிசியில் நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியல் இயர்ஸில் நம்மளோட சேவிங்ஸ் அக்யூமுலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெகுலர் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் அதுக்கப்புறமா ரிசீவ் பண்ணுறோம். சிமிலர்லி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்லையுமே நம்ம சேவிங்ஸ் அக்யூமுலேட் பண்ணி ரெகுலர்லி நம்மளுடைய அக்யூமுலேட்டட் கார்பஸ்லேருந்து நம்ம மணி வித்ட்ரா பண்ணலாம். அண்ட் தனியாக இன்சூரன்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் இங்கே 50 lakhsக்கு கூட ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அதில் ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்முக்கு ஜஸ்ட் 16,400 rupees தான் கட்டுற மாதிரி இருக்கும் ரெகுலர் பேல. ஆனால் SBI லைஃப்ல நம்ம 3 lakhs வரைக்கும் ப்ரீமியம் கட்டணும். ஸோ இந்த 3 lakhsலேருந்து மிச்சமாகிற மணி, அதாவது 16,400 rupees கட்டினக்கு அப்புறமா மிச்சமாகிற மணியை நம்ம வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியாக இந்த SBI லைஃப்ல கட்டின அதே 3 lakhs ப்ரீமியமை எஃபிஷியண்ட்டாக அலோகேட் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்றது தான் இப்போ இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அக்யூமுலேட் பண்ண கார்பஸ் நம்ம போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் நீட்ஸை வந்து பார்த்துக்கோம் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணால் கூட லைஃப் கவரேஜ் ஒரு 60 years வரைக்கும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் போனஸ்ன்றது SBI லைஃப்பில் இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் எண்டில் தான் அந்த கேரண்டீட் சர்வைவல் பெனிஃபிட் ஹவவர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கம்பேரிசனுக்காக நம்மளுமே ப்ரீமியம் பேமெண்ட் டேர்முக்கு அப்புறமா ஆனுவல் வித்ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி கட்டின ப்ரீமியம்லேருந்து ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை PPF இல்லை ELSSல இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த இனிஷியல் 15 years. ஸோ PPF அக்கௌண்ட்க்கு மேக்ஸிமம் ஆனுவல் கான்ட்ரிபியூஷனே பார்த்தீங்கன்னா 1,50,000 தான். பட் இங்கே நம்ம பேலன்ஸ் அமௌண்ட்டை எல்லாமே வந்து PPF அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கம்பேரிசன் பர்பஸ்க்காக அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் ELSSோட மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் பார்த்தீங்கன்னா it is subjected to capital gains tax. இங்கேயுமே அதே டாக்ஸ்க்கு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ IRR பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் டாக்ஸ் IRR. இந்த இனிஷியல் 15 yearsல சேவிங்ஸ் வந்து எய்தர் PPF இல்லை ELSSல உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் லேட்டர் ஆன் அதுலேருந்து வர அக்யூமுலேட்டட் ஃபண்டை ஒரு 7% ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் நம்ம வந்து திரும்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ டு ஹாவ் அ ரெகுலர் கேஷ் ஃப்ளோ. ஸோ இப்போ 8% சினாரியோவில் ஆனுவல் சர்வைவல் பெனிஃபிட் SBI பாலிசியில் 3,04,500 rupees இருந்துச்சு. ஸோ இந்த சேமே 7% ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டில் த ஏஜ் ஆஃப் 100 வித்ட்ரா பண்ணக்கப்புறம் நம்ம அந்த IRR கேல்குலேஷனை ஃபைனல் கார்பஸில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இப்போ அக்யூமுலேட்டட் கார்பஸோட வேல்யூ PPFல 76.91 lakhs வருது, ELSSல 1.18 crores வருது. இது ப்ரீ டாக்ஸ் வேல்யூ. போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 1.09 crores வரைக்கும் வருது. ஸோ அக்யூமுலேட்டட் கார்பஸில் இதை நம்ம இந்த 7% ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரெகுலர் வித்ட்ராவல் நம்ம பண்ணலாம். ஸோ ELSSோட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு ஒரு டவுட் இருக்குன்னா நம்ம அங்கே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் உங்களுக்காக நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரெகுலராக வித்ட்ரா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அட் த ஏஜ் ஆஃப் 100ல கூடயுமே உங்ககிட்ட ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கும். இப்போ SBI லைஃப் பாலிசியில் பார்த்தீங்கன்னா அண்டர் போத் சினாரியோஸ் 4% அண்ட் 8% சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ 4%ல 95 lakhs, 8%ல 1.3 crores வரைக்கும் வருது. ஸோ இந்த பிட்வீனில் தான் இருந்துச்சு. அப்போது இங்கே ஃபைனல் கார்பஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா PPFல 5.01 crores அண்ட் ELSSல 9.83 crores. இது ஆல்மோஸ்ட் SBI பாலிசியோட 5 to 10 times ஹையராக இருக்கு. ஸோ பியூர் டேர்ம் பிளஸ் PPF காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா IRR 6.85% வருது. இதே பியூர் டேர்ம் அண்ட் ELSS காம்பினேஷனுக்கு IRR 7.88% வருது. இந்த ரேட்ஸ் SBI லைஃப் பாலிசியோட ஃபார் பெட்டர். அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல லிக்விடிட்டியுமே இதில் இருக்கு கம்பேர் டு SBI பாலிசி. இதுலேருந்து கார்பஸை உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு நீங்கள் எப்படி வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் பெட்டர் yielding ப்ராடக்ட்ஸில் கூட நீங்கள் அப்புறமா லாங் ரனில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபண்ட்ஸை. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? SBI லைஃப் ஸ்மார்ட் லைஃப் டைம் சேவர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா? இந்த பாலிசி நம்மளுக்கு சர்வைவல் பெனிஃபிட் எவ்ரி இயர் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் கொடுக்குறாங்க. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 100 yearsல மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக ஒரு லம்ப் சம் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பெனிஃபிட்ஸில் போத் கேரண்டீட் அண்ட் நான் கேரண்டீட் போர்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பாலிசியோட IRR பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட ஹையராக இருக்கணும். ஆனால் இங்கே IRR
இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட லோவராக இருக்குது. அப்போது இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வாங்குறதுக்கு குட் ஆப்ஷன் கிடையாது. இன் ஜென்ரல் உங்கள் ஒர்க்கிங் ஏஜ் வரைக்கும் உங்கள் லைஃப் கவர் இருந்தாலே இட் இஸ் இனஃப். சம்டைம்ஸ் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸில் ஏதாவது லயபிலிட்டிஸ் பே ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு எஃபெக்டிவாக நீங்கள் இது வரைக்கும் உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து, அண்ட் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மோர் தென் இனஃபாக இருக்கும் உங்கள் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸை அண்ட் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஒரு ஹோல் லைஃப் பாலிசி பார்த்தீங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு எந்த விதமான வேல்யூ அடிஷன் கொடுக்காது, சர்வைவல் பெனிஃபிட் இருந்தாலுமே. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான், உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் நீங்கள் இமேஜின் பண்ணுற மாதிரி வாழ்கிறதுக்காக ஒரு பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணி டிராஃப்ட் பண்ணலாம், லைக் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.